வணக்கம் தமிழர்களே. நான் இந்த 2009ஆம் ஆண்டு பிறகு உண்மையிலேயே யோசிச்சேன், இனி தமிழீழம் வேணாம். ஏனென்றா தலைவர் இல்லை, தமிழீழத்தை எடுத்து ஆற்ற கையில் கொடுக்குறது, ஆற வழி நடத்தக்கூடிய ஒரு நல்ல தலை சிறந்த தலைவர் இவங்கள்ட்ட கொடுத்த இந்த அரசியல்வாதிகிட்ட கொடுக்க இவங்க நாட்டை குட்டிச்சுவராக்கி விட்டுருவாங்க. பிறகு எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த தமிழீழம் வேணும் தமிழீழம் வேணும் சண்டை பிடிச்சாங்க, கடைசியில் இங்கே பேர் நாட்டை இப்படி மோசம் பண்ணி வச்சுக்காங்க, இதுக்கு சிங்களம் விட்டு இருந்துக்கலாம் என்ற ஒரு கதை வந்துடும். சரி, அதை விட வேணாமன்னு யோசிச்சேன். பிறகு கொஞ்ச நாள் போய் யோசிச்சேன், அடே இப்ப தமிழீழத்தை வழி நடத்த ஒரு தலைவர் இல்லாம இருக்கலாம், ஆனா எதிர்காலத்துல ஒரு தலை சிறந்த தலைவரை தமிழீழம் உருவாக்கும். ஒருத்தன் வளர்ந்து வருவான், ஒரு தலை சிறந்த தலைவர். ஏன் பிரபாகரன் கூடிய இன்னொரு பிறவி எடுத்து வரலாம், திரும்ப தலைவரா வரலாம். விளங்குதா? அந்த ஒரு எதிர்கால சந்தர்ப்பத்தை நாங்க இப்ப தட்டி கழிக்க கூடாது, இப்ப முட்டுக்கட்டை போட்டு அதை நிறுத்தக்கூடாது. ஏண்டா அந்த காலத்துல பிரிட்டிஷ்காரங்கள் சுதந்திரம் கொடுக்கல, நாங்கள் எங்களுக்கு விடுதலை தனியாக தமிழீழம் வேணும், எங்களுக்கு தனிய நாடு வேணும் என்று அப்பவே கேட்டிருந்திருக்கலாம். அப்ப கேட்காதபடியாத்தான் நாங்கள் இப்ப இப்படி சண்டை பிடிக்க வேண்டி வந்திருக்கேன். நாங்கள் இப்ப பேசுறோம் பழைய அந்த காலத்து தமிழர்களை. சரியோ, இப்ப அதே இதை இனிமே எதிர்காலத்துக்கும் நாங்கள் அந்த அதை வரவிடாம நாங்கள் இப்ப தமிழீழத்தை எடுத்து கொடுக்கறது நல்லம். ஏன் ஈவந்தோ அதுல தமிழீழத்துக்கு தலை நடத்துறதுக்கு இப்போ ஒரு தலை சிறந்த தலைவர் இல்லாட்டியும் எதிர்காலத்தில் இப்ப ஒரு கதைக்கு சொல்லுவோம், இப்போ சுமந்திரன் கையிலே, சரியோ, சுமந்திரன் கையிலேயே தமிழீழத்தை கொடுத்தா கூடி அது சுதப்பலா நடந்ததோ என்னமோ நாடப்பிள்ளையா நடத்தினாரோ என்னமோ பிரச்சனை இல்லை. அப்படி கூடி ஒரு பஸ் கேஸ் சினாரியோ, ரைட்? அப்படி நடந்தா கூடி ஆனா ஒரு 30 வருஷத்துல அல்லது ஒரு 50 வருஷத்துல என்ன ஒரு தமிழ் இனத்துல ஒரு தலை சிறந்தெல்லாம் உருவாகுவான். விளங்குதா? அவன் தமிழத்தை கட்டி அமைப்பு, அந்த ஒரு தமிழ் இனத்துக்கு சக்தி இருக்கு. அப்படி எங்களால் ஒரு தலை சிறந்த தலைவரை உருவாக்க இயலும். விளங்குதா? இன்னொரு உருவாக்க இயலும். தான் பிரபாகரனே அடுத்த பிறவி எடுத்தும் பெறலாம். இப்ப ரஷ்யா பாருங்க, முதல்ல சோவியத் ஒன்றியம் எல்லாம் உடைஞ்சு சுக்குநூறா போய் எல்லாம் ரஷ்யாவே பிச்சு எடுக்கிற அளவுக்கு போச்சு. இப்ப அவன் புட்டின் வந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமா கட்டி அமைச்சு நாட்டை இப்ப திரும்ப அந்த வல்லரசு என்ற ஸ்டேட்டஸுக்கு கொண்டு வந்து விட்டுட்டான். அப்ப அப்படி ஒரு தலைவர் உருவாகுவாங்க. இன்னொரு தலைவர் தமிழினத்தால முடியும், முடியாதுன்ற எதுவும் இல்லைங்களால. சரியா? அதை நாங்கள் இப்ப தட்டி கழிக்க வேணாம். அதான் ஆகவே தமிழர்களே, உங்களுக்கு தமிழீழம் வேணாம், இனி வேண்டாம், நாங்கள் ஒரு ஸ்ரீலங்காக்கள் இருப்போம் நீங்க சொல்லாதீங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி கூட நீங்க சும்மா இருங்கோ, ஆனா அதை பற்றி சொல்லாதீங்க, தட்டி கழிக்காதீங்க, அதை முட்டுக்கட்ட போடாதீங்க. கேட்கிறவன் கேட்கட்டும், கிடைச்சா நல்லம். நன்றி, வணக்கம்.